யுத்தம் நின்றுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இப்ப ஐரோப்பாவுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் வந்துருச்சு. யுத்தத்த கன்டின்யூ பண்றதுக்கு 2 பேர்களும் சேர்ந்து வெறித்தனமா வேலைய பார்த்திருக்காய்ங்க. அதத்தான் விரிவா பார்க்க போறோம். ஜெலன்ஸ்கிக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் என்ன? மைலேஜே இல்லாத விவகாரத்த தொடுறது. அத ஜெலன்ஸ்கி ரொம்ப தெளிவா தொட்டாரு. ஐரோப்பாவுக்கு பிடிச்சதும் தெரிஞ்சது என்ன? சிண்டு முடியிற வேலை. இல்லாதத இருக்கிறதாக சொல்லிப்புடுவாய்ங்க. அவனுங்களும் அத செய்றாய்ங்க. 2 பயலுகளும் ஒரே நேரத்துல செய்றாய்ங்க. ரிசல்ட் எங்க கொண்டு போய் விடப்போது அப்படின்னு தெரியல. முதல்ல ஜெலன்ஸ்கி செஞ்சத பார்ப்போம். பிரிக்ஸ் சம்மிட்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவர் எங்க உட்கார்ந்து பேசுறாரோ, அதே பகுதியில, அதாவது சோச்சி பகுதியில உள்ள ரஷ்ய அதிபரோட மாளிகையை நோக்கியே பெரிய அளவுல ஆளில்லா விமானத்த அனுப்பிச்சு விட்டுருக்காய்ங்க. எண்ணிக்கை அப்படிங்கிறது தாறுமாறா பதிவாகப்படுது. அவ்வளவு ஆளில்லா விமானத்த அனுப்பிச்சு விட்டுருக்காய்ங்க. முழுக்க முழுக்க ரஷ்ய அதிபர குறி வச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டுருச்சு. அதாவது அந்த பகுதிக்கு 12 கிலோமீட்டர் முன்னாடியே பல ஆளில்லா விமானங்கள் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா பண்ணதுல சில ஆப்ஜெக்ட்கள் கீழ விழுகும்ல, அப்படி சில மரணங்களே ஏற்பட்டிருக்கு. இது தெளிவா ரஷ்ய அதிபர் அதுவும் சோச்சி மாளிகை ஏற்கனவே பெரிய அளவுல சர்ச்சைக்கு உண்டானது. ஏன் அப்டின்னா, அங்க அஃபிஷியலா ஒண்ணு இருக்கு. அன்அஃபிஷியலா இன்னொன்னு இருக்கு. 2மே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட பகுதி தான். இத நாங்க தாக்குவோம், குறி வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 2 பகுதிக்குமே அவர் வரதே இல்ல. போர்க்காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு பல விஷயங்கள். அப்பப்ப ரஷ்ய அதிபரோட உடல்நிலை பற்றி செய்திகள் வர மாரி, இந்த மாளிகையெல்லாம் காலி பண்ணிட்டாரு. காரணம் இது தாக்குதல் ஜோனுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற செய்தியும் கடுமையா வரும். எப்ப இந்த 3 வருஷ காலத்துல பல நேரங்கள் வந்த ஒரு இடம் தான். அந்த லொகேஷன தான் இப்ப மார்க் பண்ணி தாக்கியிருக்கார்கள். ரஷ்ய அதிபருக்கே டிக்கெட் கிழிச்சு குடுக்குற மாரி ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யா சும்மா இருக்குமா அப்படிங்கிறது தான். அவர்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டார்கள். பொதுவாவே ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கக்கூடிய பகுதி, ரஷ்யாவுக்கு எல்லையோரம் இருந்துச்சுன்னா ஜிபிஎஸ்ஸ ஜாம் பண்ணி விட்டுருவார்கள். பாதுகாப்பு பல மடங்கு இருக்கும். அதனால ஆப்பரேஷன் சக்சஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பயலும் நம்பி இருக்க மாட்டேன். அப்புறம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தான். பிரிக்ஸ் சம்மிட்ல அவரு பேசுறாரு. அதனால அமெரிக்கா கிரீன் சிக்னல் குடுத்துருக்கும். நீ தாக்கிக்க என்ட்ட நீ கேட்டது எதுவும் என் காதுலயே விழுகல. நீ என்ன பேசுனேன்னே தெரியல. முதல்ல நீ யாருன்னே எனக்கு தெரியலன்ட்டு இருப்பாய்ங்க. காரணம் பிரிக்ஸ் சம்மிட் அவர் அங்கதான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இப்ப வரையும் அன்அஃபிஷியலா இருக்கக்கூடிய தகவல். அப்படி இருக்கும்போது ஓகே சூப்பர்! அப்படின்னு தான் அமெரிக்கா நெனச்சிருக்குமே ஒழிய, "ஐய்ய! தொட்டு தொலையாரா லூசு பயலே" அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. அடுத்த விஷயம் அப்படிங்கிறது, உக்ரைனுக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் இதானே. இந்த மாரி விஷயங்கள் தானே. ரஷ்ய அதிபருக்கே குறி வைக்கிறோம். ரஷ்ய மாளிகைக்கே குறி வைக்கிறோம். அதனால உனக்கு என்னடா பிரயோஜனம்? ரஷ்யா பயந்துகிட்டு உக்ரைன விட்டு ஓடி போயிருமாடான்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. ரஷ்யாவும் போர ஃபீல் பண்ணணும் அப்படிம்பார்கள். அவன் ராணுவத்த தூக்கி போட்டு மிதிச்சாலே அவன் போர ஃபீல் பண்ண போறான். ரஷ்யாவுக்குள்ள போய் சம்பவம் செஞ்சா தானே, அதான் கொள்ள தடைகள் போட்டு 24 மணி நேரமும் ரஷ்யாவ ஃபீல் பண்ண விடுறோம்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் தனியா வேற எதுக்குடா ஃபீலிங்ஸ் கேட்கிறீங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். இது உக்ரைனோட யுத்தத்தை எங்க கொண்டு போய் விடப்போது அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே கிரீன் ஜோன மார்க் பண்ணி தான் தாக்கிட்டு இருந்தார்கள். அதனால வரும் நாட்கள் அப்படிங்கிறது முக்கியமான தலைகள டிக்கெட் கிழிக்கிற வேலைய ரஷ்ய ராணுவம் இறங்கும். இது உக்ரைன் தரப்புல இருந்து செஞ்சிருக்கு. நீ இந்த அளவுக்கு போயிட்டியா? இப்ப நாங்களும் போறோம் பார் அப்படின்னு சொல்லி, போலந்து வழியா பல ஆளில்லா விமானங்கள், அதாவது போலந்தோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள ரஷ்யாவோட ஆளில்லா விமானங்கள் புகுந்துருச்சு. அத நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். மீண்டும் புகுந்தா தாக்குதலுக்கு ஏகப்பட்ட கூட்டணி நாடுகளோட போர் விமானங்களும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் தயாரா போலந்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாகுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாரி போலந்து ஏர் ஸ்பேஸ வயலேட் பண்ணிட்டு போறது ஒண்ணும் புதுசு கிடையாது. 3 வருஷ காலங்கள்ல கொள்ள காலம் நடந்து போச்சு. நம்மளே ஏகப்பட்ட காலங்கள் பார்த்திருக்கோம். போலந்து அப்பல்லாம் என்ன சொல்லும் அப்டின்னா, "இன்னொரு தாட்டி வந்துச்சு தொலைச்சுப்புடுவோம்" அப்படின்னு சொல்லும். எப்ப போரோட ஆரம்ப காலத்துல. அதுக்கப்புறம் அவனுங்களே விலகிட்டாய்ங்கல்ல. இந்த போருக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல அப்படிங்கிற மாரி விலகுனதுக்கு அப்புறம், நாங்க உத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது ஒரு 3 நிமிஷம் நம்மளோட ஏர் ஸ்பேஸ கிராஸ் பண்ணி போச்சு. மத்தபடி ஒண்ணும் பெருசு இல்ல. இருந்தாலும் தயார் நிலையில இருந்தோம். அடுத்து எதுவும் வந்துச்சுன்னா, தட்டி தூக்குறக்கு ஜெட்டெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். இந்த மாரி நியூட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லவே மாட்டார்கள். நியூட்ரலைஸ் பண்ணோம்னு போலந்து அறிவிக்குது. நேட்டோவோட பொதுச் செயலாளரும் அறிவிக்கிறார். நேட்டோவோட பாதுகாப்பு வலயத்த ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாய்ங்க. என்னடா இம்புட்டு பெரிய சமாச்சாரம் சொல்றீங்க. பிராந்திய வல்லரசு ஜெர்மன், பிரான்ஸ் வாய தொறக்கணுமேன்னு கேட்டா வாய தொறக்கல. சரி அமெரிக்கா வாய தொறக்கணும்ல. 1000 தான் நீங்க நேட்டோ அப்படின்னாலும்
அதோட மொத்த வெயிட்டேஜும் எங்க நிக்குது அப்டின்னா, அமெரிக்காவோட துணையில தான் அதோட மைலேஜே இருக்கு. அப்ப அமெரிக்கா ஏதாச்சும் வாய தொறக்கணும்ல. அமெரிக்காவும் வாய தொறக்கல. ஆனா, நேட்டோ குதி குதின்னு குதிக்குது. முழு நேர யுத்தத்துக்கு தயார். 3ஆம் உலக யுத்தத்துக்கே தயார் அப்டின்ட்டாய்ங்க. சரி நம்ம ஆட்கள் என்ன சொல்றார்கள்? ரஷ்யாவ பொறுத்தவரை அப்டின்னு கேட்டா, அவனுங்க ஏர் ஸ்பேஸ்க்குள்ள ஆளில்லா விமானம் நுழையவே இல்ல. பொய் பேசுறாய்ங்க அப்டின்னு சிம்பிளா கடந்து போய்ட்டாய்ங்க. இவர்கள் அதுக்கு எது ஃபுட்டேஜ் காட்டுறார்களா அப்படின்னு கேட்டா, உடைந்த பாகங்கள் அப்படின்னு சமவெளியில சில விஷயங்கள காட்டுறார்கள். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. யார் பக்கம் உண்மைன்னு தெரியல. ஆனா யுத்தத்த ட்ரிகர் பண்றதுக்கு ஜெலன்ஸ்கியும் இந்த பக்கம் ரெடியா நிக்குது. இந்த பக்கம் நேட்டோவும் ரெடியா நிக்குது. ஆனா பெரிய ஆட்கள் எல்லாரும் ஆப்சென்ட். அதான் இங்க முக்கியமா பார்க்கப்படுறது. அதனால இது எவ்வளவு தூரம் போகும்னு தெரியல. ஆனா இப்படி வம்பிழுத்ததுக்கு ரஷ்யா பரிசு குடுக்கும்ல. யுத்த காலத்துல என்ன ஒரு ஆட்டத்த அடுத்து வரும் நேரங்களே காட்டக்கூடும் அப்படிங்கிறது தான் இங்க ஹைலைட்டா இருக்க போது. காரணம் என்ன அப்டின்னா, டார்கெட் ஜெலன்ஸ்கின்னு மாறலாம். இல்ல டார்கெட் அதையும் தாண்டி அடுத்த கட்ட ஆட்கள், கூடுதலான நிலப்பரப்புகள் இந்த மாரி போச்சு அப்டின்னா, ஐரோப்பா நிலைமை சந்தி சிரிக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.